வணக்கம் திரு விஜய். வணக்கம். அந்த மர்மமான சம்பவம் என்ன? இது 28 வருஷம் இல்ல 30 வருஷம் முன்ன நடந்த சம்பவம். இந்த மின்சார வசதி எல்லாம் குறைவா இருக்கும், தொலைபேசி வசதி எல்லாமே ரொம்ப குறைவா இருக்கும் பாருங்க. அப்ப அந்த காலகட்டத்துல உள்ள கதை இது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, சாபால ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தாங்க, ரோடு செய்யற ப்ராஜெக்ட். அந்த இடம் பேரு கலாபக்கான். கலாபக்கான்னா அது ஒரு கொஞ்சம் இன்டீரியரான இடம் சாபால. அப்ப சாபால இந்த போக்குவரத்து வசதி எல்லாம் ரொம்ப குறைவா இருந்துச்சு பாருங்க. அப்ப அது ஒரு பெரிய டவுனே கிடையாது சாபா. அப்ப கோத்தகினாபால. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இங்க இருந்து நான் என்னோட பூர்வீகம் இப்போ நான் அங்க போய் வேலை செய்யறேன். அப்ப வேலை செய்யறப்ப சைட் சூப்பர்வைசர் வேலை செய்யறேன். அப்ப நாங்க தங்குற இடம் ஒரு காட்டுக்குள்ள. அது இந்த லிவிங் குவார்டர்ஸ்னுவாங்க. அப்போ காட்டுக்குள்ள நடுவுல இருக்கும். அப்ப நம்ம வாரத்துல ஒரு வாட்டி தான் வெளியாகும். டவுனுக்கு டவுன்ல இருந்து நம்ம ஃபேமிலிக்கு போன் பண்றது, இல்ல நம்ம சாப்பாடு ஜாமான் ஏதோ வாங்குறது, நம்மளுக்கு தேவையான வாங்குறதுலாம் அந்த வாரத்துல ஒரு வாட்டி தான். ஸோ அப்ப வெடி ஆயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலி அந்த டைம்ல தொலைபேசி இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அந்த வசதியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம அந்த காலத்துல கொஞ்சம் பூங்காலா. இப்ப நம்மளுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்க. ஓகே, இப்பெல்லாம் லேண்ட்லைன் தான். இந்த ஹெட்போன்லாம் அப்பதான் வருது. ஸோ எப்பயுமே லேண்ட்லைன்ல தான் தொடர்பு கொள்வோம். சரிங்களா? ஸோ என்ன பண்றேன், என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்க்கு அடிக்கிறேன். ஆனா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுல தெரியாது, நான் தான் பாய் ஃப்ரெண்டு தெரியாது. அப்படி வச்சுக்கோங்களேன். போன் அடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழுவாங்க. அழுந்து 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 எப்போ வரீங்கன்ட்டு அழுவாங்க. நம்ம எதுவுமே பேச முடியாது. அவங்க கேள்ல இருக்காங்களா, ஈப்போல இருக்காங்களா? அவங்க ஈப்போல இருக்காங்க. அப்போ அழுவாங்க. எதுவும் பேசவும் முடியாது சரியா. நம்ம எதுவும் போன் அடிச்சு எதுவும் பேசி இது பண்ணலாம்னா முடியாது. கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அழுவாங்க. கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அழுவாங்க. என்னடா இது ஒரே பிரச்சனையா இருக்கு, என்னதான் நீங்க திரும்பி வாங்கன்னு இதுதான் மெசேஜ். இந்த மெசேஜ் சொல்லிட்டு அழுவாங்க. நம்ம ஒரு வெள்ளி 50 காசு போட்டு போன் அடிக்கிறது நம்மளுக்கு வேலை. அப்போ இந்த பே போன் தான். அப்பெல்லாம் காசு போட்டு பேசுறதுதான் பாருங்க. என்னடா இதுன்ட்டு ஒரு 6 மாசம் சென்று நான் என்ன பண்ணிட்டேன், லீவ் எடுத்துட்டு நான் சொல்லிட்டேன், எனக்கு 2 வாரம் லீவ் வேணும்ட்டு. நான் திரும்பி 5 வைசாக்கு போறேன்ட்டு நான் என்ன பண்ணேன், வந்துட்டேன். இங்க கேளுக்கு வந்துட்டேன். இல்ல கேளுக்கு. அப்போ இப்போ ஏர்போர்ட்லாம் இல்ல. இப்ப கேளுக்கு என்ன பண்ணிட்டேன், கேள்ல இருந்து மெயின்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். அப்போ கேள் சென்ட்ரல்லாம் இல்ல. அங்க இருந்து ட்ரெயின் எடுத்து இப்போக்கு வந்துட்டேன். ஓகே, அப்ப விடிய காலில் ஒரு 5 மணி 5:30 மணி இருக்கும் சேர்ந்துருச்சு ட்ரெயின். இப்ப என்ன பண்ணிட்டேன், சரின்ட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு, வீட்டுல ஒரு சரியான எப்பி வந்திருக்கேன்ல அவ்வளவு நாள் சேர்ந்து குளிச்சுட்டு எப்பி சென்ட்ரல் போட்டுட்டு நேரா போன வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு. சரி அவங்கள பாப்போமே அப்படின்னு. அப்போ போனோடனே வீடு எல்லாமே பூட்டி கிடக்குது. ரொம்ப நாள் பூட்டி கிடந்த மாதிரி இருக்கு. என்னடா இது? ஒரு வாரத்துக்கு முன்னதானே, அந்த வாரம் தானே பேசிட்டு ஒன்னும் சொல்லலையே நம்ம கிட்ட. இந்த மாதிரி இது பண்ண போறாங்க, என்ன வீடு மாற போறாங்க, ஒண்ணுமே சொல்லலையே நம்ம கிட்ட அப்படின்ட்டு. நீங்க வரீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கதான் அழுதுகிட்டே இருக்காங்கல்ல. நான் வாங்கன்னு அழுவாங்க, திரும்பி வாங்கன்னு இதேதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பக்கத்து வீட்டு சீனா ஆண்டி வீட்டு வெளியே வந்தாங்க. கால சுடா பிண்டா, ஒரே வார்த்தை தான், சுடா பிண்டா. என்ன சுடா பிண்டாவா என்னடான்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தொலைபேசி இப்ப நீங்க லேண்ட்லைன் வச்சிருந்தீங்க, அதே நம்பர் நீங்க இன்னொரு வீட்டுக்கு போனாலும் யூ கேன் டேக் பேக் த நம்பர். அந்த வசதி இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், மத்தியானம் அடிக்கிறேன், போன் எடுக்கல. சாயங்காலம் அடிக்கிறேன், போன் எடுக்கல. ராத்திரி அடிக்கிறேன், போன் போகுது. ஓகேல, அசியூமிங் தட் ஓகே ராத்திரி தான் வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காங்கன்னு. அடிச்சப்போ லைனே இல்லாம இருந்துச்சு. மத்தியானம் சாயங்காலம் அடிக்கிறப்ப கூட லைன், ராத்திரில லைன் போகுது. சரின்ட்டு போனு அப்ப சீக்ரெட் கோட் இருக்கும். நம்ம 3 வாட்டி அடிச்சுட்டு பட்டுன்னு வச்சுட்டு தான் அடிப்போம். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நான் அடிக்கிறேன்னு. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அது நான் தான் அடிக்கிறேன்னு. இல்ல வேற யாராச்சும் எடுத்துருவாங்கல்ல. சரின்ட்டு 3 வாட்டி பட்டுன்னு வச்சுட்டு எடுக்கிறேன். திரும்பி அழுவ. நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன், உங்களை பாக்கணும் அப்படின்னு.
அப்பயும் அழுவ. என்னடா இது இது நம்மள மென்டல் ஆக்குறாங்களா இல்ல எதுவும் பிரச்சனையாச்சா, என்ன மென்டல் ஆகிட்டு இருக்கோம் நம்ம ஜனம். சிந்தால இருக்கான் பாருங்க அந்த நேரத்துல, சிந்தா மென்டலா நம்மளும் கொஞ்சம் மென்டலா ஆகிட்டு வரோம் அந்த நேரத்துல. அதான் இது என்னதான் நடக்குதுன்னு புரியாத ஒரு வயசு. ஓகே சரின்ட்டு எங்க வீடு அட்ரஸ் எங்க கேக்குறேன், வீடு அட்ரஸ் எங்க சொல்லுங்க, நான் வரேன், நான் பரவாயில்ல நான் வெளியே நிக்கிறேன், வெளியே இருந்தாச்சும் பாருங்க, வீட்டுல இருந்து நான் வெளியே நிக்கிறதாச்சும் பாருங்கன்னு நான் கெஞ்சிறேன் அவங்க கிட்ட. அட்லீஸ்ட் லெட் மீ see you அப்படின்னு. அழுகுறாங்க, போன் வைக்கிறாங்க, திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் மென்டல் ஆயிரும் போல சார். கேளுங்க இது இங்கதான் வந்து ட்விஸ்டே இருக்கு. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நான் என்ன ஆச்சுன்னு நான் வந்து கெஞ்சிறேன் அவங்க கிட்ட, நான் பாக்கணும், பேசணும், இன்னும் அட்லீஸ்ட் அப்படின்ட்டு. அப்ப ஒன்னும் பதில் ஒண்ணுமே இல்ல, இதேதான் அழிஞ்சிட்டு போன வைக்கிறது. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமா எங்க போயிட்டாங்க அப்படின்னு போனோம்னா அவரு அதிர்ச்சியா என்கிட்ட கேக்குறாரு, அவங்க எங்க இருக்காங்க இப்பன்னு உங்களுக்கு தெரியாதான்னு, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு. கேளுங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அவரும் சொல்லல பாருங்க, ஸ்மார்ட், அவரும் சொல்லல என்ன நடந்துச்சு. ஆனா கேக்குறாரு, இல்ல சரி இப்ப அவங்க வந்து இந்த இடத்துல இருக்காங்க, இந்த இடத்துக்கு போங்க, அவங்க வீடு மாதிரி இங்க போயிட்டாங்கன்னு. வீட்டுக்கு போயிட்டு எப்படி அவங்களுக்கு ஃபேமிலிக்கு என்ன தெரியாது, நான் எப்படி போறது, போய் எப்படி அப்ரோச் பண்றது, ஃபேமிலிக்கு என்ன தெரியாது. சரி எப்படிதான் போய் கேக்குறது, என்னதான் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆன்ட்டி, அவங்க வயசானவங்க ஆன்ட்டி, இந்த மாதிரி நான் வந்து அவங்க பிராதர் பேர் நல்லதால எனக்கு தெரியும், அவங்களோட ஒரு பிராதர் இருந்தாங்க, அவரை நான் கொஞ்ச நேரம் பாக்கணும்னு. அவரு இல்லையா அப்பன்னு. அப்புறம் ரொம்ப நேரம் பிடிக்க மாட்டேன், நான் கொஞ்ச நேரம் காத்திருக்கேன், நான் வெளியூர்ல இருந்தேன், இப்பதான் வந்தேன். இல்லன்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுல வந்து உட்காருங்க ஐயான்ட்டாங்க. கொஞ்ச நேரம் இருங்கய்யா, நான் கால் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னாங்க. எப்படி ஃபோன் நம்பரு, எனக்கு ஃபோன் நம்பரே கொடுக்கல, நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன், எனக்கு நம்பரே கொடுக்கல அவரு எப்படின்னு. இல்லையா அந்த நான் போய் பக்கத்து வீட்டு ஆன்ட்டிட்ட தான் சொல்லி கூப்பிடணும் அவரேன்னாரு. வீட்டுல போன் இல்ல. ஓகே திடீர்னு கீதா நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஒர்க்குது, ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்குது உதறது உடம்பு. ஓகே உதறது என்ன நான் பாக்குறேன், என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் என்னோட போட்டோ மாலை போட்டு வச்சிருக்காங்க, தொங்குது அந்த செவர்ல. எனக்கு உதறது, எனக்கு அழுவ வருது, பயம் வருது, ஒரு கலவையான ஒரு என்ன சொல்லுவாங்க ஃபீலிங்ஸ் தெரியுங்களா. என்னதான் லைக் உண்மையிலே சொல்லுவாங்க, இந்த கொஞ்ச நேரம் லைஃப்ல மென்டல் ஆகுற ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றப்ப உட்கார முடியல, நிக்க முடியல, அப்படியே தூக்கி வாரி போடுது பாருங்க. சொல்றப்ப கூட எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, தூக்கி வாரி போடுது. என்ன ஆன்ட்டி என்ன ஆச்சு ஆன்ட்டின்னு. இல்ல ஐயா அவங்க அந்த கேஸ் அப்பெல்லாம் வந்து இந்த கேஸ் அடிப்பாங்க, அந்த மண்ணான அடுப்பு பாருங்க, அந்த கேஸ் அடிச்சுதான் அந்த சமைப்பாங்க, அது வெடிச்சு எரிஞ்சு இறந்துருச்சியான்றாங்க என்கிட்ட. எப்ப ஆன்ட்டின்னு நான் கத்திட்டேன், எப்ப ஆன்ட்டின்னு. அவங்க சொன்ன டேட் எப்ப தெரியுமா, அது ஒரு 4 மாசம் 5 மாசம் முன்ன. அப்ப நான் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன், வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு. எனக்கும் அங்கே மயக்கம் போட்டு உழுவுற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த சோஃபால இருந்து அந்த கதவு வந்து என்னமோ 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த டைம் முடியல, பேசவும் முடியாது யாருக்கிட்டையும், எஸ்பெஷலி அவங்க ஃபேமிலி கிட்ட. வீட்டை விட்டு ஓடலாமா, அந்த வீட்டை விட்டு ஓடிடலாமா இல்ல உளுந்துடலாமா, அந்த மாதிரி அந்த கதவு அவ்வளவு தூரம் தெரியுது எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டு டக்குன்னு மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு ஹெல்மெட் கூட போடாம மறந்துட்டு மோட்டர் ஓட்டிக்கிட்டு வரேன். எனக்கே தெரியல என்ன ஆச்சு எது ஆச்சுன்னு, என்னதான் நடக்குது நம்ம. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரமா பேசல, ஒன்னும் இல்ல, சாப்பிடல,
போல வீட்டுல வந்து என்ன நினைச்சிட்டாங்க, இவனுக்கு என்னமோ ஆச்சு அவங்க எனக்கே தெரியல நான் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு. அப்பயே வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்னை வந்து இதுக்கு கொண்டு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் பாகியா உளுக்கின்ட்டான்னு இருந்துச்சு, இப்ப தஞ்சாவூர் சொல்றாங்கல்ல, அங்க கூப்பிட்டு போயிட்டாங்க, சைக்காட்ரிஸ்ட் கொண்டு போயிட்டாங்க. இவன் என்ன ஆச்சுன்னு தெரியல, சாப்பிட மாட்டான், பேச மாட்டான், தானா அழுவான், திடீர்னு மேல பார்த்து இங்கயோ பேசிக்கிட்டு இருக்கேன், என்னதான் நடக்குதுன்னு தெரியலன்ட்டு அங்க கொண்டு போய் ரிஃபர் பண்ணிட்டாங்க. அங்க உள்ள டாக்டர் வந்து என்ன கேக்குறாரு, என்ன ஆச்சு எது ஆச்சுன்னு. அது வரைக்கும் நான் ஃபேமிலி கிட்ட சொல்ல. அப்ப அந்த டாக்டர் கேக்குறப்பதான் இந்த கதையை நான் ரிலேட் பண்றேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி ஆச்சு டாக்டர், நான் போன வாரம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன், it cannot be something, நான் போன்ல பேசுறேன், I know her voice, definitely I know her voice, that was her voice, hello சொல்றப்ப we know that's her voice, எப்படி இதுன்னு. அப்ப என்ன பண்ணாங்க, மருந்து, but they never put me in the hospital or whatsoever, so மருந்து கொடுத்து தென் வீட்டுல போய் விசாரிக்க சொன்னாங்க இந்த கதை உண்மையான்னு. எங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி, ஆமா அந்த கதை உண்மைதான் நடந்துச்சு, பட் தே டு நாட் நோ மை எக்ஸிஸ்டன்ஸ்லாம். சரி ஒருத்தர் இருந்தாரு இது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது பாருங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, சரின்ட்டு பேசிட்டு என்னை கொண்டு போய் அப்புறம் பிரேயர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களோட பிரேயர்ஸ் எல்லாம் செஞ்சு என்ன வந்து லைக் ஆஃப்டர் ஒரு 6-7 months நான் வேலைக்கு போல. ஐம் சப்போஸ் டு ஜாயின் த ஒர்க். என்னோட லீவ் வந்து about 3 weeks தான். நான் போவே இல்லையா, ஐ வாஸ் டோட்டலி அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் பாருங்க. வேலையும் போய் அந்த நேரத்துல அப்புறம் என்ன வந்து ரிகவர் பண்ணி பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணி அதை செஞ்சு என்ன திரும்பி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. Then only everybody knew that I was telling the truth. இருங்க சார், என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசுவோம். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். அந்த கேப்ல நீங்க திருப்பி அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணீங்களா சார்? ஐயோ அந்த பயம் கீதா, அந்த பயம் நான் சொல்றேன்ல, அந்த பயம்ன்றது எப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் ஃபீலிங் தெரியுங்களா. அந்த நேரத்துல வந்து அந்த போனுக்கு திரும்பி அடிச்சு பேசலாமா, அது வந்து நீங்க வேணா தமிழ் படத்துல தான் பாப்பீங்க, இந்த மாதிரி திரும்பி அடிச்சு பேசி அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நிஜ வாழ்க்கையில யூ வில் பி ஃப்ரீக்கிங். பயம், இவ்வளவு பயம், என்ன நடந்துச்சு, வாய். நம்ம வந்து அந்த நேரத்துல இந்த we don't know about all this thing பாருங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அவங்க இறந்து 4-5 மாசம் ஆச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம். அப்ப யாரு ஆன்சர் பண்ணி என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? Who were answering my call and who were talking to me? இது எப்படி ரேஷனலி லாஜிக்கலி எப்படி அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க சார்? எப்படி ஒரு பண்ணல, என்னை வந்து தெரப்பில போட்டு என்ன வந்து பிரேயர்ஸ் எல்லாம் செஞ்சு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு, என்ன வந்து இதுக்கு ரிஃபர் பண்ணிட்டாங்க தஞ்சாவூர். அப்ப வந்து they call it as hospital பாகி உலுக்கின்ட்டால என்ன அங்க ரிஃபர் பண்ணி அப்புறம் but I was never admitted there, but I took medication வந்து to make me sleep or ரெகுலரா ஸ்லீப் பண்ண வச்சு then என்ன கோயிலா கொண்டு போய் அதை செஞ்சு இதை செஞ்சு it took me long time to recover, but until today I don't understand who spoke to me and what was she trying to tell me. But it was not like என்ன சொல்லுவாங்க, lucky it is not like long time love, okay, that was just the beginning part of your love, and you get to know someone, you start talking, you don't really like through 3 years 4 years 5 years love கிடையாது. இன்னும் அந்த போன் நம்பர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா சார்? இருக்கு, கரெக்டுங்களா பேசுறீங்களா? சம்டைம்ஸ் நீங்க நம்ப மாட்டீங்க, ஏதாச்சும் ஒரு நம்பரு அந்த சிமிலரா பாத்துட்டா டக்குன்னு நம்மளுக்கு பயம் வந்துடும். உங்களுக்கு தெரியுமா, இப்ப நம்ம அந்த காடி நம்பர் எல்லாம் பாக்குறோம்னா இந்த திடீர்னு காடி நம்பர் வந்து பின்னால அந்த 4 நம்பர் அதே நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டுருவாங்க. என்னடா இது திடீர்னு
என்ன அந்த நம்பர் அப்படின்னு அந்த நம்பர் இன்ன வரைக்கும் மைண்ட்லயே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது பயம் வேற இருக்கும். கால் பண்ணலாமோ அந்த தாட் வந்திருக்கு அவங்களுக்கு? இல்ல, ஏன்னா அது டு பி ஆனஸ்ட் அந்த பயம் வந்து மோர் தென் அந்த சிச்சுவேஷன்ல வந்து பயம் ரொம்ப வந்துருச்சு. ஏன்னா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இவங்க சொல்றாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விபத்துல வந்து அந்த அந்த பிரஷர் அடுப்பு வந்து வெடிச்சு அவங்க மேல பட்டு அவங்க குஸ்னிலே இறந்துட்டாங்க எரிஞ்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க பேரண்ட்ஸ். அப்ப யாருகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்? இவ்வளவு நாள் யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? எவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? சோ எவ்வளவு நாள் பிடிச்சது சார் உங்களுக்கு இதுல இருந்து ரிகவர் பண்றதுக்கு? 1 year வந்து ரிகவர் பிடிச்சிச்சு. பட் அந்த பயம் வந்து நான் இப்ப கூட சொல்லி அவங்க கிட்ட அந்த நம்பரை பார்த்தா ஒரு பயம் வரும். இன்னும் யாரும் திடீர்னு போன் எடுத்து சிரிச்சு பேசிட்டா பயம் வந்துடும். அது ரொம்ப நாள் பிடிச்சிச்சு எனக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் 5-6 years பிடிச்சிச்சு. நார்மலா வந்து ஒரு ஆளுகிட்ட பேசுறதுக்கே அவ்வளவு நாள் பிடிச்சிச்சு. ஒரு விமனை பார்த்துட்டா பயம் வந்துடும். ஏன்னா கேர்ள்ஸை பார்த்துட்டா பயம் வந்துடும். அவங்களா இவங்களா இவங்களுக்குள்ள அவங்க இருக்காங்களா இல்ல அவங்களுக்குள்ள இவங்க இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய பயம். அது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ உடனே நெரேட் பண்றப்ப இதெல்லாம் வந்து நீங்க மேபி ஒரு சினிமால கூட சில படங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேன் உண்மை. நான் பேசினது நீங்க அவங்க பேசினது உண்மை. அது வரைக்கும் நான் சொல்ல முடியும். நான் பேசினது உண்மை. அந்த சம்பவம் நடந்தது உண்மை. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. இது வந்து ஒரு கற்பனை இல்ல. பட் இட் வாஸ் a real thing that happened to me. நான் பேசிக்கிட்டே இருந்த எத்தனையோ மாசம் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அவங்க எப்போதும் பேசும்போதெல்லாம் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க, அவங்களால சொல்ல முடியல அவங்களுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு. அப்ப நான் வந்து ஒரு கட்டத்துல வந்து சாமி எல்லாம் பார்க்க போறோம்ல, அந்த மாதிரி டைம்ல ஒரு கட்டத்துல நான் கேட்டேன் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கேன். Was she trying to tell me something? ஏன்னா போன் பேசினப்ப எப்போ வரீங்கன்ட்டு அழுவாங்க, எப்போ வர போறீங்க, எப்போ வர போறீங்கன்ட்டு அழுவு. இதுதான் இந்த 2 ஸ்கிரிப்ட் தான். அதுக்கு மேல பேச மாட்டாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி செய்ய நம்மளுக்குள்ள வந்து அவங்க வந்து நம்மள ரொம்ப எதிர்பார்க்கறாங்க வர்றதுக்கு. she's just too sad to talk to us. She just want me to be back அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் திரும்பி வந்தேன். ஐ டெல் யூ, இது வந்து யாருக்கும் சராசரி மனுஷனுக்கு வந்து இதெல்லாம் நடக்கவே கூடாது உண்மையிலே. ஏன்னா ஒரு ட்விஸ்ட் சார். ஏன்னா இது எவ்வளவு ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு ஜேர்னி அப்படின்னு என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். இது யாருக்கும் நடக்க கூடாது. நான் வந்து அந்த அவங்க வீட்டு முன்னுக்கு போய் நிக்கிறேன். ராத்திரி போன் எடுத்தாங்க. அந்த ராத்திரி நான் போய் அங்க சேர்ந்து அந்த ராத்திரி சொன்னேன்ல, ராத்திரி போன் எடுத்து பேசுறாங்க. மத்தியானத்துல எடுக்கல, காலையில எடுக்கல. லைன் டேட்டா இருந்துச்சு 2-2. இதெல்லாம் நம்ம யாருகிட்ட சொல்லுவோம்? மேக் சென்ஸே பண்ண மாட்டேங்குது இல்லையா? நம்மளோட லாஜிக்கான வாழ்க்கையிலும் சரி நடைமுறையிலும் சரி சயின்டிபிக்கலி பார்த்தா இது எப்படிதான் இது வந்து ஒரு இப்பெல்லாம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க நம்மள வந்து மென்டல்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள காலகட்டத்துல. பட் இது வந்து ஒரு தனி மனிதனோட கதைன்னு நீங்க எடுத்துக்கோங்க. பட் இட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் வாட் ஐ வென்ட் த்ரூ. How traumatic that episode of life இருந்துச்சு எனக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஏன்னா இது ஏன் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து certain சிச்சுவேஷன் வந்து கடந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த வலி, இந்த ட்ராமா, இந்த இதெல்லாம் அவங்களுக்கு புரியும். ஆனா ரொம்ப பேருக்கு வந்து இது புரியாது. இது வந்து ஒரு கதை, இது கட்டு கதைன்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு நிஜத்துல வந்து சில பேர் வந்து இதோட ஒன்னும் வேர்ஸ்டான சிச்சுவேஷன் கூட போயிருக்கலாம், நடந்திருக்கலாம். அவங்களுக்கு புரியும் இதோட உண்மை என்னன்னு. இது நிஜ வாழ்க்கையில வந்து நடந்த ஒரு விஷயங்க, சம்பவம்னு அவங்களுக்கு புரியும். ஆஃப் ஏர்ல அப்புறமா அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க சார், பிறகு நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். சம்பவங்கள்,
ஸ்ரீமதி ரோகிணி, என்ன நடந்தது? ஓகே, இது வந்து என்னோட ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என் வீட்ல நடந்த விஷயங்கள். ஓகே, ஆக்சுவலி வந்து இப்ப நாங்க இருக்கிறது வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல. மேரேஜ்க்கு அப்புறமும் ஏன்னா எங்களோட நியூ வீடு வந்து எங்களுக்கு அந்த டைம் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து கீ கிடைக்கிறதுனால ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தோம். நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு ஒரு இடத்துக்கு போன ஒரு குட் வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன். ஸோ அந்த வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு வந்து அந்த குட் வைப்ரேஷன் கிடைக்கல. வீடு வந்து இத்தனைக்கும் வந்து ஒரு கார்னர் மின்னுக்கு வந்து ஸ்பாட்ஸ் எல்லாம் இழுக்கல. சோ வெளிச்செல்லாம் உள்ள வரும். பட் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரியே தான் தோணும். சோ அந்த மாதிரி போச்சு. இப்ப இந்த மேரேஜ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து லைக் அந்த கடவுளோட அந்த வைப் வந்து கிடைக்கல, காசோட வைப் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. சோ நான் என்ன செஞ்சுட்டேன், சரி நம்ம வந்து வீடை கொஞ்சம் மாத்த பார்ப்போம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சேன்னா வீடு வந்து சாமி விளக்கெல்லாம் கழுவிட்டு சாமிக்கான பூஜை போடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சேன். அன்னைக்கு வந்து ஒரு தடவை வந்து என் வீட்டுல வந்து சாமி படத்துல பூஜை பண்ணி அந்த கண்ணாடி வந்து வாசப்படி முன்னுக்கு வந்து மாட்டின கையோட அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்கிட்டோம். என் மதல் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க லைக் தண்ணி குடிக்கிறதுக்காக. ஆனா அவங்க வந்து அந்த ரூம் விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி அந்த மீன் அந்த கர்டன் துணி வந்து இருக்கும்ல அது விளக்கிட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி அவங்க ஹால்ல வந்து ஒரு உருவத்தை பார்த்திருக்காங்க. உருவத்தை பார்த்து அவங்க யாருக்கிட்டையும் சொல்ல அப்படி அவங்க வந்து ரிட்டர்ன் பேக்ல போய் படுத்துட்டாங்க. சோ அது முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் மறுநாள் வந்து எங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது சரி எனக்கு வந்து இன்னும் மனசு ரொம்ப சங்கடமா போச்சு, என்ன இப்படி இருக்கேன்ட்டுன்னு நாங்க என்ன செஞ்சோம், நான் வந்து சங்கிலி கருப்பர் ரொம்ப கும்பிடுவேன். என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல அவரோட படம் இல்ல, ஏன்னா அவர் வந்து வீட்டுல வந்து நார்மல் வாசப்படி கிட்ட மட்டும் தான் படம் வச்சிருக்காங்க, தனியா வந்து காவல் தெய்வம் எதுவுமே வச்சு கும்பிடல. நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், சரி நம்ம வந்து மின்னுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காவல் தெய்வம் வைப்போம், எனக்கு வந்து மச் மோர் பெட்டரா இருக்கும்னு தோணுன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த படத்தை வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயில வந்து வச்சு பூஜை பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுக்க சொன்னேன். அந்த கோயிலையே நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு. சோ அந்த படத்தை நான் கொண்டு போய் அங்க வச்சுட்டு பூஜை பண்றதுக்கு வந்து எனக்கு வந்து 1 வீக் ஒரு 1 வீக் கேட்டாங்க என்கிட்ட இந்த மாதிரி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட திரும்ப கொடுக்கறதுக்குன்னு. சோ நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே, அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னா, ஏன்னா அந்த டைம் வந்து நான் கல்யாணம் பண்ண புதுசுனால காலைல மெட்டி கோல்ஸ் எல்லாம் போட்டிருப்போமே அந்த மாதிரி போட்டிருப்பேன். இன்னொன்னு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சம்டைம் வந்து அவர் வந்து 1 PM 2 PM அந்த மாதிரி கூட வரது வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் வந்து ஏர்லியா தூங்கிறதுனால நான் நார்மலா வந்து என் ரூம்க்கு அது வந்து ஹாலோட ஒட்டி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் எப்போதும் என்னோட ரூம்க்கு அது வந்து நான் தூங்க பண்ண சாத்த மாட்டேன். பிகாஸ் என்னோட மதன்லோ யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கேட்கணும், அதனால நான் ரூம்க்கு அது வந்து சாத்த மாட்டேன். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்தான்னா அவர் குளிச்சுட்டு ரூம்க்கு அது சாத்திட்டு அப்புறம் தான் போய் சாப்பிடுவாரு. ஸோ அதுல வச்சு நான் தெரிஞ்சுக்க அவர் வந்துட்டாரா இல்லையான்னு பாக்குறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு வாட்டி என் ஹஸ்பண்ட் வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாரு, வீட்டுல யாருமே இல்ல, அவரு குளிச்சுட்டு ரூம் கதவை சாத்திட்டு கிச்சன்ல போயிட்டு சாப்பாடு போட்டு ஹால்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. என் ரூம் கதவு வந்து யாரும் அவன் கொஞ்சம் நான் நடந்து வந்த மாதிரி வந்து ரூம் கதவை திறந்துட்டு மறுபடியும் அந்த கொலுசு சத்த படிக்க கிட்ட போயிடுச்சான். அப்ப இவரு என்ன நினைச்சிட்டாருன்னா நான் தான் வந்திருக்கேன்னு. ஆனா அவர் யோசிச்சாரு, நார்மலா நான் வந்து அந்த மாதிரி வந்தேன்னா நான் வந்து வெளியே எட்டி பாப்பா இவர் வந்திருக்காரா இல்லையா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அந்த மாதிரி படுப்பேன். இது என்ன ரூம் கதவு திறந்துட்டு போய் படுத்துருச்சுன்னு நினைச்சிட்டு இவர் வந்து நைட் டைம்ல என்கிட்ட கேட்கல, மறுநாள் காலையில தான் என்கிட்ட கேட்டிருக்காரு இந்த மாதிரி நீங்க ஏஞ்சி வந்தேன். அதுக்கப்புறம் சொன்னா இல்ல நான் ஏஞ்சி வரல, நீங்க வந்தது கூட எனக்கு தெரியாது, நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்ப அங்க ஒரு கொஸ்டின் மார்க். அப்ப ராத்திரி அந்த கொலுசு சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு. கதவையும் வேற திறந்துருக்காங்க, யாரோ திறந்துருக்காங்களா சாத்திருக்காங்களா? உங்க மாமியார் வந்து திடீர்னு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தாங்கன்னு சொன்னாங்களே, அது என்ன உருவம்? அது வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியல. சோ அதான் சொன்னேன், அந்த ஒரு கொஸ்டின் மார்க்காவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த சம்பவம் நடந்துச்சு. நாங்க பார்க்க எப்படி இருந்துச்சா அந்த உருவம்? அவங்க வந்து லைக் ஒரு கருப்பான நிழல் மாதிரி தான் பார்த்தாங்களா, அதோட அவங்க வந்து கத்தல ஒண்ணு செய்யல, போய் படுத்துட்டாங்களா பயத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என் ஹஸ்பண்ட் சொன்ன 1 மணிக்கு 2 மணிக்கு தான் வருவாங்க. சோ இவரு கணக்கா என்னோட பாத்ரூம் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணதுதான் இருக்கும் கார்னர்லனால என்னோட சைட்ல வந்து செடிகள் தான் வச்சிருக்கேன். சோ இவரு கணக்கு அந்த குளிக்கிற டைம்ல கொலுசு சத்தம் கேட்குமா வெளியே இருந்து. அவர் கேட்பாரு, அவர் யோசிப்பாரு, ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அந்த மாதிரி கதவை திறந்துட்டு வந்தேன். ஏன்னா கொலுசு சத்தம் கேட்டு சொன்ன கையோட நான் என்னோட கொலுசு எல்லாத்தையும் நான் கழட்டி வச்சுட்டேன், சரி இது வேணா இதுக்கு மேலன்ட்டுன்னு. அப்புறம் இவர் இந்த மாதிரி தினைக்கு குளிக்க போனாருன்னா இந்த மாதிரி கொலுசு சத்தம் வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. சோ இது நாங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் அவருக்கு நடந்துச்சு. என்னன்னா இதே மாரி அவரு நைட் டைம்ல தனியா உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவர் பக்கத்துல யாரும் உட்காந்து கணிச்சுக்கிட்டு
ஓகே. அதையும் பார்த்துட்டு ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பயப்பட மாட்டாரு. சின்ன அவர் என்ன செய்யிட்டாரு, அவர் பாடல அவர் வேலையை சாப்பிட்டு வந்து பேசாம படுத்துட்டாரு. சரி இதுக்கு மேலே இது வந்து நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுன்ட்டுன்னு. தென் இப்படி இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கும் போது அப்புறம் நாங்க என்ன செஞ்சோம், சரின்ட்டு ஒரு வாரம் கேப் முடிஞ்சு நாங்க மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு ஐயப்படத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து வச்சுட்டு அவங்க வந்து எனக்கு வந்து சில பொருட்கள் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வீட்டுல கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரி பொருள் தூவி விடுங்கம்மா, தண்ணி எல்லாம் தெளிங்க. அண்ட் தென் அவங்க வந்து எங்க கிட்ட வந்து ஒரு பூசணிக்காய் கொடுத்தாங்க. அந்த பூசணிக்காய் கூட ரொம்ப பர்சனல், கொஞ்சம் சின்னதுதான். அது கூட அவங்க சொன்னாங்க வெளியே பாக்குற மாதிரி கட்டாதீங்க, உங்க வாசப்படி ஐ மீன் உங்களுக்கு தெரியற மாதிரி உள்ள இருந்து பார்த்தா மட்டும் தெரியற மாதிரி கட்டுங்கன்னு சொன்னாங்க. தென் நாங்களும் அதை கட்டிட்டு ஒரு 1 வீக் எந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஓகே ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டோம். தென் அன்னைக்கு அந்த ஒரு 2 days லேட்டர் அந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா, என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு பேசும். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என்னோட மதர்ல ரூம் வந்து செகண்ட் ரூம். அதுல வந்து ரூம்ல வந்து ஜன்னல் இல்ல. அவங்க ரூம் வந்து கொஞ்சம் உயரமா இருக்கும், ஜன்னல் இல்ல. சோ கதவு மட்டும் தான். அவங்க கதவு அந்த ரூம் கதவு கூட கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கும். ஸோ அந்த கதவு வந்து மூடி வச்சுட்டு நம்ம சும்மா இப்படி தட்டினாலே வந்து ரூம் கதவு திறந்துரும். ஆனா அன்னைக்கு நைட்டு அவங்க ரூம் கதவை யாரும் அவ்வளவு நேரம் அப்படியே தட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். என்னோட மதர் நோக்கு வந்து வெளியே வரதுக்கும் பயமா இருந்துச்சு. என்ன சேர்ந்து தெரியுமா, அந்த ரூம்ல அப்படியே உட்காந்துட்டாங்க சாமி பாட்டு தட்டி விட்டுட்டு. ஓகே, கத்தி கூப்பிடல யாரையும்? கூப்பிடலன்னா ஆக்சுவலி நாங்க வந்து மொதல் ரூமே, அவங்க வந்து ரூம் விட்டு வெளியே தான் எங்களை கூப்பிட முடியும். எங்க மொதல் ரூம்னால எங்களுக்கு வந்து சரியா விளங்கல. அதனால தான் நான் இப்போது வந்து என் ரூம் கதை வந்து நான் தூங்க பண்ண திறந்து வச்சிருப்பேன் ஹஸ்பண்ட் வர வரைக்கும். ஸோ இவங்க எங்க ஹஸ்பண்டையும் கூப்பிடல எங்களையும் கூப்பிடல, அப்படியே இப்போ சாமி இருந்துட்டாங்க சாமி பாட்டு தட்டி விட்டு. மறுநாள் மார்னிங் தான் இது வந்து சொன்னாங்க. ஸோ இவங்க சொன்னதோட எங்களுக்கு இன்னும் என்னடா நம்ம இவ்வளவு செஞ்சோம் இன்னும் ஒண்ணுமே இப்படியே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் நார்மலா வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். ஈவினிங் வந்துட்டு எதிர்ச்சியா எங்க வீட்டுல கட்டி சேர்ந்த அந்த பூசணிக்காய் பார்க்கற நார்மலா ஒரு பூசணிக்கான ரொம்ப நாள் தகன் பண்ணும் தானே. ஆமா, அழுகி போச்சா? அழுகி போல, அப்படி காஞ்சி கருவாடை போன மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு சுருங்கி போயிருச்சு. எங்களுக்கு என்னடா இது நம்மள ஒரு பூசணிக்காய் கண்ணு எனக்கு தெரியும் ஒரு 4-5 months இருக்கும். அழுகி போனா கூட மேபி என்னாச்சும் பட்டுருச்சு. இது வந்து அப்படியே கருகி போயிருச்சு. அப்புறம் கருகி போயிருச்சு. ஸோ ஐயோ என்னடா இன்னும் சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட போனோம். அவர் வந்து சொன்னாங்க வீட்டுல இருந்து நிறைய சாமி கும்பிடுமா. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே தான் இருந்தோம். அது ஆனா இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பயங்கரமா அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி எங்களுக்கு நான் இங்க இருக்கேன்னு காட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நாங்க இன்னொரு இடத்துக்கு போனோம். இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சரின்னு அவங்க கிட்டயும் சொன்ன இந்த மாதிரி வீட்டுல ப்ராப்ளம் இருக்கு என்ன சேர்ந்து அவங்களும் ஒரு கனி கொடுத்தாங்க. ஸோ அந்த கனியும் நாங்க வீட்டுல கொண்டாந்து காட்டணும். எல்லாமே வந்து ஒரு 1 வீக் தான் ஓகேவா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேலைங்களை வந்து காட்ட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இது வந்து யார் செஞ்சான்னு தெரியல எங்களுக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு நாள் வந்து நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னோட வீட்டு பூஜை அறையை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மள வந்து கீழே தான் சுத்தம் பண்ணுவேன், பூஜை மேல வந்து நான் சீக்கிரம் சுத்தம் பண்ண மாட்டேன், ஏன்னா நல்லதா இருக்குன்னு சொன்னேன். அன்னைக்குன்னு பார்த்து என்ன மறுநாள் ஏதோ ஒரு நியூ இயர்னால நான் முதல் நாள் வந்து தமிழ் நியூ இயர்னால நான் முதல் நாள் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப சரி பூஜை மேலேயும் அலமாரி மேலேயும் தொடப்போன்னு சொல்லிட்டு ஏறி தொடச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோட அலமாரி மேல கருப்பு கலர்ல என்னமோ ஒரு பொருள் இருக்கு. பொருள்னா அது விலைக்கு வந்து ஒரு எம்ச்கா மாதிரி இருக்கு. கனி கருப்பு கலர்ல. அது என்ன, அது கருப்பு கலர்னா அது வந்து எம்ச்காவால என்னன்னு எனக்கே தெரியல. நான் நினைச்சு ஒரு துணியை வச்சு எடுத்துட்டு அந்த டைம்ல வந்து வீட்டுல வந்து யாருமே இல்லை, ஹஸ்பண்டும் இல்லை, மதன்லாம் இல்லை. சோ அவங்க வந்த பிறகு நான் காட்டினேன். யாராச்சும் வந்து அலமாரி மேல மீன் சாமி ரூம் வந்து மோஸ்ட்லி அலமாரி வந்து நான் தான் சுத்தம் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி பொருள் யாராச்சும் அவங்க சொல்றாங்க நாங்க கொண்டாந்து வைக்கல. ஏன்னா ஹஸ்பண்டும் கோயிலுக்கு போறது ரொம்ப கொடுவை. அவர் வந்து என்ன ஈக்குவட் பண்ணி தான் வருவாரு, நான் போனா நான் போவாரு அந்த மாதிரி. யாரு கொண்டாந்து அப்ப அந்த கனி அங்க ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதுக்கான அதுக்கும் எங்களுக்கு ஆன்சர் தெரியல. ஓகே, இது நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னா, என் மதன்லவும் அவங்களோட அண்ணபுவா தான் வீட்டுல இருந்தாங்க. சடனா என்னோட ஃபாதர்ல இறந்துட்டாரு. அவரோட படம் மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. ஆனா படத்துக்கு ஒரு அடி கூட இல்ல, கண்ணாடி உடையில ஒன்னும் உடையில. தென் அதுக்கப்புறம் சாமியோட விளக்கு என்ன என்னோட பூஜை அலமாரி வந்து காட்டுப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. சடனா அந்த விளக்கும் சொந்தமா அமைஞ்சு எங்களுக்கே தெரியல இது எதனால நடக்குது, ஏன் நடக்குது இல்ல அந்த ஏன்னா எனக்கு தெரியுது அந்த வீட்டுல வந்து என்னமோ இருக்கு. ஆனா மூஞ்சி அது வந்து எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பிரசன்ட் தான் காட்டுது தவிர என்ன விஷயம்னு தெரியல. சோ அதோட நான் வந்து எவ்வளவு இடத்துலதான் நம்ம போய் பாத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன நினைச்சிட்டு மனசு ஐயா கிட்ட தான் வேணும், அது இங்க இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம், எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அதோட நான் கொஞ்ச நாள் வந்து அதோட எந்த ஒரு பிரசனும் இல்லாம இருந்துச்சு. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன லேட்டஸ்டா
லேட்டஸ்டா வந்து என் ஹஸ்பண்ட் அதே மாதிரி தான் வந்து குளிக்க போனாரு. சடனா அந்த கொலுசு சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கிளம்பிட்டேன்னு நினைச்சீங்களா? இருக்கேன் இங்கதான் அப்படின்னு அப்பப்ப வந்து ஒரு சிக்னல் காமிக்கிது போல. அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். அப்பாவோட படம் உழுவுது, கொலுசு சத்தம் கேக்குது, உருவம் தெரியுது, கதவை யாரோ தட்டுறாங்க, கனி கருப்பா போகுது. ஆமா, எத்தனை பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா உங்களோட வீடு வந்து எங்களுக்கு கீ கடிச்சோம். அந்த ரெனோவேஷன்ல இருந்தனால எங்களால அங்கேயும் போக முடியல, இந்த வீடியும் விட முடியல. சோ இப்போதைக்கு சரி அது ஒரு சைட் இருந்தா இருந்துட்டு போது, நாங்க எங்களோட வேலையை பாக்குறோம்னு விட்டுட்டோம். ஆனா மீன்வாய் இந்த ப்ராசஸ் நடக்கும் போது நான் என் வீட்டுல வந்து வந்து ஒரு பப்பி என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து வச்சிருந்தாரு. அந்த பப்பி கொஞ்சம் வாழ்ந்த பிறகு கணக்கா இவர் சொன்னார கொலுசு சத்தம் கேட்கணும் ஒரு இடத்துல எவ்ரிடே கணக்கா அந்த கொலுசு சத்தம் கேட்கிற அந்த இடத்த பார்த்து மட்டும் தினைக்கும் குலைச்சிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் என்னோட ரூம் வந்து அங்க நியரா இருக்கிறதுனால எனக்கு வந்து அது குலைக்கும் போது நான் தூக்கத்துல ஏஞ்சிட்டு நான் யோசிப்பேன், ஒரு நாள் 2 நாள் குலைச்சா பரவாயில்ல, இது வந்து தினைக்கும் அந்த இடத்த பார்த்து மட்டும் குலைச்சிக்கிட்டு இருக்கோம். மொத பப்பியும் அதுவும் கொஞ்ச நாள்ல சொந்தமாவே இறந்துருச்சு. எத்தனை வயசுல? அது கொண்டு வந்து ஒரு 4 monthsல இறந்துருச்சு. என்ன வயசு இருக்கும் அந்த பப்பிக்கு? இல்ல, அவர் கொண்டு வரும்போது ஒரு 3 months குட்டி தான். அப்புறம் எங்க வீட்டுல வந்து ஒரு 4 months இருந்துச்சு. அந்த 4 months லேட்டு அதையும் சொந்தமா இறந்துருச்சு. அப்புறம் தென் இன்னொரு பப்பியும் நாங்க கொண்டு போனோம். அந்த பப்பியும் இதே சேம் சைட் தான், கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு. இப்ப நான் சொன்ன மறுபடியும் ஆரம்பிச்சுன்னா அந்த டைம்ல ஸ்டில் அதே மாரி அந்த இடத்த பார்த்து தினைக்கு விடிக்கால 5 மணிக்கு இல்லைன்னா 4 மணிக்கெல்லாம் கொலைக்க ஆரம்பிச்சிடும். இருக்கு, அங்கதான் என்னமோ பெருசா இருக்கு போல. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காரு, அவர் வந்து முன்ன வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ரூம்ல மேரேஜ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரூம் மாற்றும் போது அவர் வந்து அவரோட வீட்டுல வந்து 3rd ரூம்ல இருந்தாராம். அந்த ரூம்ல வந்து அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து கச்சவ் பண்ணும். ஆனா நான் வந்து அதை போதர் பண்ணிக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு அது மேல அவனும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க இவ்வளவு காலமா அந்த வீட்டுல இருந்திருக்கீங்க, இவ்வளவு விஷயத்த சந்திச்சிருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நடந்திருக்கும் அந்த வீட்டுல? ஆக்சுவலி இதுல என்ன மெயின்னா, இந்த விஷயம் எல்லாம் நடந்தது வந்து என்னை சுத்தி உள்ளவங்க தான், எனக்கு எதுவுமே நடக்கல. அது வந்து எப்படின்னா என்னை கச்சா பண்ணாது, என்னை சுத்தி உள்ளவங்கள. ஏன்னா இது விஷயம் வந்து டிஸ்டர்ப் பண்ண என் ஹஸ்பண்ட் என் மதர்ல தான். ஆனா எனக்கு வந்து எதுவுமே நடந்தது. சோ அதனால ஓகேல ஸ்டில் இருப்போடு இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா மேபி அந்த வீட்டுல ஏற்கனவே வாழ்ந்த ஆத்மாவா இருக்குமா இல்ல செய்வனையா, என்ன நினைக்கிறீங்க? எனக்கே தெரியல. ஏன்னா அந்த வீடு வந்து இவர் வந்து ஆக்சுவலி வந்து இன்னொரு இடத்துல இருந்து எமர்ஜென்சியா தான் அந்த வீட்டுக்கு மாறினது. சோ அந்த வீடை பத்தி நாங்க அவ்வளவு விசாரிக்கல. எங்களுக்கு தெரிஞ்சது இதுக்கு முன்னுக்கு இருந்தது ஒரு சிந்தியன் ஃபேமிலி மட்டும்தான். அதுக்கப்புறம் இவங்க வந்து புகுந்த கையோடையும் இவங்களும் ரொம்ப வந்து சாமி அவளெல்லாம் கும்பிட மாட்டாங்க. சோ நார்மலா விளக்கு போடுறது, இப்போ வெள்ளி செவ்வாய் வந்து சாம்பிராணி கட்ட அந்த மாதிரி தான். இப்ப நான் போய் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய மேபி வந்து அதுக்கு பிடிக்கல போல இருக்கு. இருந்தாலும் உங்களை அது கச்சாவ் பண்ணலையே. ஏன்னா நான் ஐயாவை கும்பிடுறேன்ல, அவர்கிட்ட சொல்லிடுறேன், எது நடந்தாலும் என் கண்ணுக்கு காட்டாதீங்க, அது மட்டும் போதும்ன்றேன். எது நடந்தாலும் என் கணவர் அந்த பக்கம், என் மாமியார் இந்த பக்கம் இருக்காங்க, அவங்க கூட போய் டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆமா, வெரி ஸ்மார்ட். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 1.5 year ஆச்சு. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கணுங்க? பிளான் பண்ணிருக்கோம், இன்னொரு 2-3 monthsக்குள்ள மாறணும்னு. ஏன்னா இதுல என்னன்னா, நாங்க அந்த வீட்டுல இருக்கும் போது நாங்க பிளான் பண்ணோம், சரி வீடு மாறல ஆனா நடக்காது, அது வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு போயிரும். உங்களை விட்டு பிரிய அதுக்கு மனசு இல்லையோ? அது எப்படின்னா, எங்களை விடவும் மாட்டுது, எங்களை அந்த வீட்டுல இருக்கவும் விட மாட்டுது. இன்னொரு விஷயம் ஹஸ்பண்ட் நடந்தது. அவர் வந்து இந்த பேய் அதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொன்னார்ல, சோ இது வந்து அவரோட வேலை இடத்துல நடந்தது. ஆக்சுவலி என்னன்னா, அவர் வந்து ஒன் டைம் வந்து அவரோட வேலை முடிஞ்சு அவர் கார் பார்க்கிங் பண்ண இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப இவரோட ஃப்ரெண்டும் வந்து 2 பேரும் சேர்ந்து அந்த காருக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு அரௌண்ட் until 11 o'clock வரைக்கும் பேசிட்டு இருந்துட்டு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு இவர் காடிக்குள்ள ஏறின கையோட ஏதோ ஒரு விஷயம் அவர் ரொம்ப கட்டி போட்டுருச்சான். லைக் வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்றாரு கையை பிரிக்கிறதுக்கு, கையை பிரிக்க முடியலையா, ஒண்ணுமே செய்ய முடியல. until அவர் வந்து ஒரு 10 minutes வரைக்கும் போராடி இருக்காரு. ஈவன் அவரோட கூட்டாளி கூட பக்கத்துல இருந்து அவர் வந்து என்னமோ தப்பா நடக்குன்னு நினைச்சிட்டு காடி கிட்ட வந்து என்னன்னு கேட்க ட்ரை பண்றாரு. ஸ்டில் அவரால் பேச முடியல, அந்த கையை
வந்து கட்டிருச்சான். சோ அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கதவை திறந்து அவர் வெளியே கீழே விழுந்துட்டாராம். கொஞ்சம் யாரும் தூக்கி வீசின மாதிரி கீழே விழுந்தாராம். விழுந்த கையோட அவர் திரும்பி பார்த்துக்கலாம் யாரு கை இருக்குன்னு. ஆனா யாருமே இல்லையா, ஜஸ்ட் இவரும் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் அங்க இருந்திருக்காங்களாம். இப்படி விழுந்தாரு, ஏன் விழுந்தாரு தெரியல, சத்தியமா தெரியல. அவரு யோசிக்கிறாரு, காடி கிட்ட போன கதவை திறந்து டிரைவர் சீட்ல உட்காந்துதான் இருக்கு, அதோட யாரும் கைய நல்லா இறுக்கமா புடிச்சுக்கிட்டாங்க, பேசவும் முடியல ஒன்னும் முடியல. நான் அவ்வளவு நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் காடியில இருந்து வெளியாகணும்னு சொன்னாரு. இதெல்லாம் தாண்டி இன்னும் அந்த வீட்டுல இருக்கீங்களே, வேற வழி இல்லையே. நானும் வேண்டிக்கிட்டேன், நாங்க வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நான் என்னோட கடவுளை எப்படி கும்பிடணும் நான் அது மாதிரி தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிடுவோம்ட்டேன். டீல் பேசிருக்கீங்க? பேசி வேற வழி இல்லையே, இதுக்கு மேல வீடு மாறினா எப்படி வீடு மாறிக்கிட்டு இருக்கிறது. ஆமா. ஓகே இன்னும் 2-3 மாசம் தான், அது வரைக்கும் பெருசா எந்த ட்ரெஜடியும் இல்லாம நல்லபடியா நீங்க புது வீட்டுக்கு போகணும். ஆமா. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01491333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.